Hello students, welcome to our YouTube channel. SSC CGL exams க்கு prepare பண்றவங்களுக்கு தங்களோட மார்க் டெஸ்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கற மார்க் டெஸ்ட் எப்படி அனாலிசிஸ் பண்றதுங்கறத இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ்ங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சிலர் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஒரு இடத்துல வீக்கா இருப்பீங்க. ஒருத்தர் மேத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க. இன்னொருத்தர் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, மேத்ஸ்ல வீக்கா இருப்பீங்க. சோ இந்த மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ்ங்கிறது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். நாம இந்த வீடியோல ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் டெஸ்ட் டீடைல்ஸ் டேட்டாஸை கேதர் பண்ணி அவங்க அந்த மார்க் டெஸ்ட்ல ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எங்கெங்க வீக்கா இருக்காங்க, என்ன ரீசனால அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எங்கெல்லாம் அவங்க லேகா இருக்காங்க, இதெல்லாம் நல்லா கேதர் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எப்படி அனாலிசிஸ் பண்றதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதை உங்களோட மார்க் டெஸ்ட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க எங்கெங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால 90 ஸ்கோர் பண்றவங்களாலையும் 150+ கட்டாயமா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிற பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து ஒரு 90 days இருக்குது சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 90 daysல நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, அண்ட் இதுவரைக்கும் படித்த எல்லாத்துமே நல்லா ரிவைஸ் பண்ணுறது அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கம்மியான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஏதாவது டாபிக் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கீங்க, சிலபஸில் பேலன்ஸ் இருக்குன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த 90 days யூஸ் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக நான் புதுசாக எல்லாமே படிக்க போகிறேன்னா இந்த 90 daysல ஒர்க் ஆகாது. ஓகேவா? அடுத்தது நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸ் இல்லைனா ஒரு 75%க்கு மேலே சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மார்க் டெஸ்ட் வந்து போடணும். அப்படி மார்க் டெஸ்ட் போகிறப்போ உங்களோட மார்க் எல்லாருக்குமே இனிஷியலாக 90 தான் வரும். அதை பற்றி நீங்கள் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த 90லேருந்து 150 இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்ததில் நீங்கள் எங்கெங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கெங்கே என்னென்ன படித்தா உங்களோட மார்க்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகி 150 எடுக்க முடியுங்கிறத நீங்கள் படித்ததுலேருந்து தான் வந்து இது பண்ண முடியும். அதுக்கு தான் மார்க் டெஸ்ட் போடுறது மெயின் பர்பஸ் என்னென்னா நீங்கள் படித்ததில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எங்கே வீக்காக இருக்கீங்கன்றதை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் மார்க் டெஸ்ட் போடுறது. ஸோ மார்க் டெஸ்ட்டில் கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. கம்மியான ஸ்கோர் எடுத்தோன்னா ஹாப்பி தான் பண்ணணும். ஏன்னா இப்போவே கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், எங்கே ஸ்கோர் பண்ணுறது இப்போவே தெரிஞ்சுன்னா இந்த 90 days அதை இம்ப்ரூவ் பண்ணி 150 உங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து மீட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா கவலைப்படாமல் எங்கெங்கே வீக்காக இருக்கீங்கன்ற இப்போவே ஃபைன் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சோன்னா இல்லை ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணி வேணால் போடணும். அண்ட் இன்னொரு நிறைய பேர் பண்ணக்கூடிய மெயின் மிஸ்டேக், மார்க் டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக போடுவாங்க, அனாலிசிஸே பண்ணாமல். நீங்கள் வெறுமனே மார்க் டெஸ்ட் போடுறீங்க, மார்க் வருது, அதை பார்த்துட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போகிறேன்ட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மார்க் எந்த காலத்துலையும் இம்ப்ரூவ் ஆகாது. உங்கள் மார்க் அதே ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்கன்னா அதை இமீடியட்டாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே வீக்காக இருக்கீங்க, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்றதை நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சரி பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா நிச்சயம் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி தான் மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். மார்க் ஒரே நேரத்தில் இம்ப்ரூவ் ஆகாது, கிராஜுவலாக தான் இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் மார்க் டெஸ்ட் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் டெஸ்ட்டை வாங்கி தான் நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். ஸோ எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கிட்டு அதை உங்கள் மார்க் டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு கரெக்டான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இத்தனை பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். சப்ஜெக்ட் வைஸ் மார்க்கு அண்ட் உங்களோட ரேங்க் எப்படி இருக்குது, ராங் கொஷின்ஸு, அன்அட்டெம்ப்ட் கொஷின்ஸு, அட்டெம்ப்ட் கொஷினில் நிறைய டைம் எடுக்கிறது. அண்ட் நிறைய பேர் சொல்கிறது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, அதனால நிறையா சாப்டர்ஸை என்னால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. அண்ட் பேசிக் மிஸ்டேக், அதாவது நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரியும் எதனால் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நமக்கு மார்க் வரமாட்டேங்குன்ட்டு. கரெக்டாக அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் மார்க் டெஸ்ட்டில் இதெல்லாம் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டோன்னே ஸோ இதுதான் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய மார்க். இந்த ஸ்டூடெண்ட் எழுதுன அட்டெம்ப்ட் பண்ண பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2023 நடந்த ஷிஃப்ட் 1 பேப்பர். ஏன் இந்த பேப்பர்னா இதான் டஃபஸ்ட் பேப்பர். நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணி இதை தான் உங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டன் பண்ண சொன்னோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணது 8543 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது இவங்க ரேங்க் பார்த்தீங்கன்னா 4434, அதாவது 50%க்கும் கீழே தான் இவங்க இருக்காங்க. அட்டன் பண்ண கொஷின் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் 100ல் 65 தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. எடுத்த மார்க்கு 200க்கு 95. இந்த 200க்கு 95 மார்க்கை வச்சு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாது, டஃபஸ்ட் பேப்பராக இருந்தாலும் சரி. ஏன்னா டஃபஸ்ட் பேப்பரில் அனாலிசிஸ் நார்மலைசேஷனில் 20லேருந்து 25 மார்க் தான் கூடிச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145+ சம்திங் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதோட இந்த 20 கூட்டினீங்கன்னா 150 இந்த மாதிரி தான் வருது. இவங்களால கட் ஆஃபை கிளியர் பண்ணிக்கிட முடியாது. நீங்கள் அனாலிசிஸ் நார்மலைசேஷனை மட்டுமே பிலீவ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப தப்பான அப்ரோச். நார்மலைசேஷன் எல்லா டைமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்காது.
ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸி ஷிஃப்ட் உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் ஈஸி ஷிஃப்ட் எழுதுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஹார்ட் ஷிஃப்ட் எழுதுறாங்க, நீங்களும் ஒரு 130 ஸ்கோர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் 130 ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கணுமே. ஈஸி ஷிஃப்ட் எழுதுன உங்களுக்கு மார்க் 1 மார்க் 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா மார்க் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஓரளவுக்கு ஒரு 2 மார்க் கொடுதுன்னா 132 வரும். அதே இது ஹார்டஸ்ட் ஷிஃப்ட் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் 20 மார்க் இருந்ததுன்னா 150 ஆகும். கட் ஆஃப் 145 வைக்கிறாங்கன்னா இவங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். 130 எடுத்திருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. காரணம் அவங்க எழுதின பேப்பர். நீங்கள் நினைக்கலாம் 2 பேரும் 130 தான் எடுத்துக்கலாம். இங்கே மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது, ஈஸி ஷிஃப்ட்டில் எழுதிருக்கீங்க, ஹார்ட் ஷிஃப்ட் எழுதிருக்கீங்க. ஹார்ட் ஷிஃப்ட்டில் எழுதினவங்க 130 மார்க் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு ஈஸி ஷிஃப்ட் எழுதினாங்கன்னா 160 மார்க் நிச்சயமாக எடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிறது நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் உங்களுக்கு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இந்த டைம் சிஜிஎல்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் குறைஞ்சது 70 கொஷனுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயுங்க. அங்கே 70 கொஷின் மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகிற மாதிரி இருந்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 65 கொஷனுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் இந்த கொஷின்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் டியர் 1 குவாலிஃபை பண்ணலாம். இந்த டைம் உங்களுக்கு தெரியும் வேகன்சி பார்த்தீங்கன்னா 20,000 நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். குறைஞ்சது ஒரு 17,000 20,000 வேகன்சி கட்டாயமாக வரும். இந்த வேகன்சி வரப்போ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகும் லாஸ்ட் டைம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ இப்போ இவன் பாருங்க, இவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48% தான், பாதிக்கும் கீழே. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 90 95க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 95 95ங்கிறது மொத்தம் எழுதுனதுல நீங்கள் எவ்வளோ பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது மொத்தம் எழுதுனவங்களில் இவங்க பார்த்தீங்கன்னா 52 பிளேசஸ் கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுறது அதே தான். ஓகேவா, ஸோ 95%னா டாப் 5 பொசிஷனில் இவங்க இருக்கிறாங்க அர்த்தம். 100லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கை தான் நீங்கள் செக் பண்ணணும், ரேங்கை செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த ஸ்டூடெண்டோட மார்க்கை பாருங்க, ரீசனிங்கில் 41 மார்க் எடுத்திருக்காங்க. அதாவது 40+ எடுத்திருக்காங்க. 22 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜில் 2 மார்க் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 23 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 28.5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 95 மார்க்ஸ் வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப வீக்கு, 0. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 23 மார்க், பாதிக்கும் கம்மியாக தான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டூடெண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கிறாங்க, பிலோ ஆவரேஜாக தான் இருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 28.5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 23, அதாவது நிறைய கொஸ்டின் ராங்காக போயிருக்கு. ஸோ இதை மார்க்கை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும், எங்கெங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எங்கெங்கே வீக்காக இருக்கீங்கன்றது. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 28.5 தான். இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்டில் மேக்ஸ் ரீசனிங்கில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மேக்ஸு அண்ட் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்காங்க. ஜென்ரல் நாலேஜில் 0வாக இருக்கிறாங்க. ஓகேவா, டைமிங்கை பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 25 நிமிஷம் எடுத்திருக்காங்க இந்த 25 கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்ஸில் 25 கொஷின்ஸ் வந்து நீங்கள் 25 நிமிஷம் எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீசனிங்கில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, பாருங்கள் மொத்தம் 56 நிமிஷத்தில் கொஷின் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அது 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு அவ்வளோ டைம் எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா ஸ்பீடாக சால்வ் பண்ணி பழகிருக்கிறீங்க, கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளேயே உங்களால் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஜென்ரல் நாலேஜில் பாருங்கள் 2 மினிட்ஸ் தான் எடுத்துருக்காங்க 25 கொஷினையும் பார்க்கறதுக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 8 மினிட்ஸ் தான், கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் தான் எடுத்திருக்காங்க 25 கொஷினையும் பார்க்கறதுக்கு. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷம் தான் எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் நல்ல ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்க்கு 20 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுற மாதிரி, ஜென்ரல் நாலேஜ்க்கு 5 நிமிஷம் அலாட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 8 மினிட்ஸ் அலாட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ள டைம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் மேக்ஸை ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம், அதாவது ஸ்டூடெண்ட்க்கு ஒரு 4 மினிட்ஸ் இருக்கா, அந்த 4 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் 200 எல்லா கொஷினையும் ஒரு டைம் பார்த்துட்டோம். ஏன்னா நான் எக்ஸாம் ப்ரெஷரில் நீங்கள் நெக்ஸ்ட் போகிறப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஷினை விட்டு இன்னொரு கொஷின் போயிருவீங்க. ஸோ அதனால் அதையுமே கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4லேருந்து 5 நிமிஷம் எல்லா 100 கொஷின்ஸையுமே நீங்கள் செக் பண்ணிட்டீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகுனா ஆன்சர் கீ வர டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்களா அதில் ஒரு கொஷின் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப சிம்பிள் 1 லைனரில் ஆன்சர் வர மாதிரியான கொஷின், அதை ஸ்கிப் பண்ணிப்பீங்க. காரணம் இந்த மாதிரி டபுள் டிக் ப்ரெஷரில் பண்ணனால. அதனால லாஸ்ட் ஒரு 5-6 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷம் நீங்கள் 100 கொஷின்ட்டையும் பாஸ்டிங்களான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். இப்போ மார்க் வச்சு நமக்கு என்ன நாலேஜ் கிடைச்சிருக்கு, ரீசனிங்கில் நிறைய டைம் எடுத்து சால்வ் பண்ணுறாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜெனரல்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்போ ஜென்ரல்ஸ் இவங்க 0லேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணணும். இது நம்மளுக்கு மார்க் மூலமாக தெரியுது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 23 மார்க், பாதிக்கு கீழே மார்க் வந்திருக்கு. மேக்ஸில் எங்கே பண்ணுறா என்ன மிஸ்டேக்ன்றதை மார்க் டெஸ்ட் போடும்போது நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது பின்னாடி பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக் வருது. அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட்டு ஏன் அதில் மிஸ்டேக் வருதுன்றதை பார்க்கணும்.
நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் இமீடியட்டாக பார்க்க வேண்டியது மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரேங்க் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். ஆவரேஜில் தான் இதுதான் கிராஃப். மொத்தம் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த அத்தனை பேருடைய மார்க்கையும் கிராஃபாக போடுவாங்க. எஸ்எஸ்சியுமே அப்படி தான். அதில் டாப் நிறைய பேர் இருக்கிறது எங்கே இருப்பாங்கன்றத பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் மார்க்குன்னு தெரியுமா, அந்த மார்க்காக தான் இருக்கும். நீங்கள் ஆவரேஜ் மார்க் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் ரேங்க்குங்கிறது இதுக்குள்ளே வரணும். இந்த ஆவரேஜை முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் வருது தெரியுமா, இந்த பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு உங்கள் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சேஃபாக இருக்கீங்க. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணால் போதும். நீங்கள் அட்டன் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி உங்களோட மார்க் இங்கே இருக்கிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அடுத்தது இங்கே மாதிரி ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 95 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 4434. அதே இது மார்க் 130 140 வந்துச்சுன்னா ரேங்க்ங்கிறது கம்மியாகும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 130 140 கிட்டேயே ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் 130 140 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக Tier 1 குவாலிஃபை பண்ணிடலாம் இந்த டைம். இதுதான் நீங்கள் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுறது. நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு நோட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 பேர் தான் எழுதியிருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் 8000 பேரில் நம்ம 50% வரும். 1,00,000 பேர் எழுதினாங்கன்னா 50,000 பேரில் நம்ம வந்துடுவோம். ஸோ தட் நம்மளால் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்மில் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போடுறதுங்கிறது நீங்கள் எதுக்கு மெயினாக மார்க் டெஸ்ட் போடணும்னா நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக இதான் மெயின் பர்பஸே மார்க் டெஸ்ட் போடுறது. அண்ட் அதே நேரத்தில் ஆல் இண்டியா ஃப்ரீ டெஸ்ட்டுன்றதை நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல் யூ போர்ட் எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1.7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதில் உங்கள் ரேங்க்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அந்த இடத்துல ஆவரேஜ் விட நீங்கள் இந்த கூடுதல் மார்க் எடுக்கிறமான்றதை செக் பண்ணிக்கணும். அண்ட் ரேங்க்கில் இந்த மார்க் டிக்ரீஸ் ஆக எங்கே வரீங்கன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10% டாப் 5% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் போகிறப்போ ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. அதில் 1.7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற அந்த மார்க் டெஸ்ட்டில் டாப் 10%, அதாவது 1,00,000 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதில் 10,000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ஹாப்பியான நியூஸ். அதே இது நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அது ப்ராப்ளமாக வரும். ஓகேவா, அந்த பர்சன்டேஜில் நீங்கள் வந்து நிறைய மார்க் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பேசிக்கான விஷயங்கள். இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம பேசுனதை வச்சு அவங்களோட என்னென்ன ஏரியாவில் வீக்காக இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஸ்கோர் பண்ணதுங்கிறது 41.5 மார்க்ஸ், 22 கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் 25. ஓகேவா, இந்த 22 கொஷினில் 25 கொஷின்ஸா அதில் அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா 22 கொஷின். ஓகேவா, அதில் ஒரு கொஷின் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பு. ஏன் தப்புன்றதை பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் என்ன மாதிரியான கொஷின்னா நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கா இந்த டாப்பிக்கான கொஷின். இது ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணிக்கானா அதில் அவங்க நல்லா ஃபெமிலியராக இல்லை, ப்ராக்டிஸ் நிறையா பண்ணல. இந்த டாப்பிக்கில் கேட்குற கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஜஸ்ட் இமேஜ் கொஷின் தானே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம பேசின வரைக்கும் கடந்த ஒரு 4-5 டெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாமே வராங்க, அட்டன் பண்ணாலும் தப்பாகுது. ஸோ இந்த டாப்பிக்கில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்காங்கன்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? லாஸ்ட் ஒரு 2-3 மார்க் டெஸ்ட்லையுமே அந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷின் அட்டன் பண்ண முடியல, அட்டன் பண்ணாலும் தப்பாக இருந்தால் இதுதான் ரீசனிங்கில் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய வீக் ஏரியா. அப்போ அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே அவங்க நல்லா சால்வ் பண்ணாங்கன்னா ஒரு 100-200 கொஷின் சால்வ் பண்ணாங்க இந்த பர்டிகுலர் டாப்பிக்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிருப்பாங்களா அந்த டாப்பிக்கில். அப்போ இன்னும் வரப்போகிற டெஸ்ட்டில் அந்த ஸ்டூடெண்டால் அந்த டாப்பிக்கில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், ஏன் மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த டாப்பிக்லேருந்து எனக்கு அட்டன் பண்ண முடியல, நான் வீக்காக இருக்கேன்னு தெரியுது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸை நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. கரெக்டாக. ஸோ அதை தான் இந்த ஸ்டூடெண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அன்அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஜஸ்ட் மினிட் அட்டன் பண்ணது 23 கொஷின் 22 கொஷின் வெயிட் டேட்டாஸ் எஸ் அன்அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 3 கொஷின். அந்த 3 கொஷின் என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா அன்அட்டெம்ப்ட் 3 கொஷின். அந்த 3 கொஷின் என்ன டாபிக்னா சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன். நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எவ்ரி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லுவோம் சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, கிளாசிஃபிகேஷனில் தான் டஃபஸ்ட் கொஷின் வந்து கேட்பாங்க. அதனால அந்த டாப்பிக்னால தான் உங்களால் வந்து 25 எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கொஷினுமே இந்த பர்டிகுலர் டாபிக் தான். கேட்ட வரைக்கும் அவங்க நிறைய மார்க் டெஸ்ட்டில் அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் வீக்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது அவங்களுடைய வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது அவங்களுடைய வீக் ஏரியா. இப்போ என்ன பண்ணணும்னா எப்படி நெக்ஸ்ட் இமேஜ் தப்பான கொஷினுக்கு நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி மோஸ்ட்லி உங்களை நிறைய பேர் இப்படி தான். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன டஃபஸ்ட் பேப்பராக இருந்தாலும் ரீசனிங்கில் 20 கொஷினுக்கு மேலே எல்லாருமே கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா சிலபஸ் கவர் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே 20 கொஷினுக்கு மேலே உங்களால் 100% ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 20க்கு மேலே போகுதுன்றது தெரியுமா, அது உங்களுடைய இதுதான். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 22 23 ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 2-3 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு
50க்கு 50 எடுக்கிறதுமே ஈஸியாக இருக்கும். அந்த பேப்பரை பொறுத்து இருக்குது. ஓகேவா? என்ன ஹார்டஸ்ட் பேப்பராக இருந்தாலும் இது வந்து நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ணுறது கஷ்டமான பேப்பர் தான், இருக்கிறதுலே டஃபஸ்ட் பேப்பர். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான் டஃபாக கேட்டிருக்காங்க. 22 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கா. நீங்கள் மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு பிளட் ரிலேஷன் வீக்காக இருக்கீங்க, அனாலஜி வீக்காக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா இந்த 3 டாபிக் இருக்கா, இந்த 3 டாப்பிக்கினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே பேட்டர்ன் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏதோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறது, இல்லை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறது, இல்லை 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பார்த்துப்பீங்க. இதில் நிறைய புது பேட்டர்ன் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் நோட் பண்ணுவேன். நோட் பண்ணி அதையுமே நல்லா ரெகுலராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருவீங்க. நீங்கள் ஜஸ்ட் ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்குன்றது உங்கள் மைண்டில் ரெகுலர் ரிவிஷனில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்குறப்போ இமீடியட்டாக இது அந்த பேட்டர்னான்றதை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த டைப்பில் கேட்குற கொஸ்டின்ஸை ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்படி தான் ரீசனிங்கிற பர்டிகுலர் செக்ஷனில் உங்களோட மார்க்கை 50/50 எடுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக உங்களால் 40+ மார்க் எடுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா எங்கே வீக்காக இருக்கீங்க, என்ன பர்டிகுலர் டாப்பிக்ன்றது நோட் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறப்போ நீங்கள் 50/50 எடுக்க முடியும். ரீசனிங்கில் நீங்கள் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண கொஸ்டின்ங்கிறது 14 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிக்காங்க. 14 கொஸ்டினை வச்சு SSC CGL எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிட முடியாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சது ஒரு 20 கொஸ்டினாவது நீங்கள் அதிகமாக கரெக்டாக அட்டன் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆனாலும் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷுங்கிறது உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 100% கை கொடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் தான். இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குறைஞ்சது லாஸ்ட் ஒரு 3 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த 3 சப்ஜெக்ட்லையும் 20 கொஸ்டின் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 60 கொஸ்டின் உங்களால் நிச்சயமாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதே நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டு இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 70 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக இந்த 3 டாப்பிக்கில் ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் இல்லாமலே கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஜென்ரல் அவேர்னஸில் கிடைக்கக்கூடிய 1-2 கொஸ்டின் கரெக்டான ஆன்சருங்கிறது உங்களை இன்னும் நல்ல மார்க்கும் இன்னும் நல்ல போஸ்ட் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண கொஸ்டின்ங்கிறது 14 கொஸ்டின் தான். இந்த 14 கொஸ்டினில் இவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஷன் பண்ண வரைக்கும் என்னன்னா இவங்கள்ட்ட எல்லா நோட்ஸுமே இருக்குது. ஓகேவா? அதாவது எல்லா நோட்ஸுமே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் மெயின் ரீசன் லேசினஸ்னாலையும் ப்ரொகாஸ்டினேஷனாலையும் தான் இவங்க படிக்காமல் இருக்காங்க. அடுத்த டைம் பார்த்துக்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளானா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் நோட்ஸ் இருக்கதா சொல்லிட்டாங்க. இந்த நோட்ஸில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறவங்கள இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 தீஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 போலீஸ் அண்ட் தீஃப். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணல. கேட்டதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாபிக் என் நோட்ஸில் இருக்குது, ஆனால் நான் ரிவைஸ் பண்ண இந்த டாபிக் கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரிய மிஸ்டேக்ஸ். இப்படியே அவங்க ஒரு 4-5 மார்க் டெஸ்ட்டாக இதே சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் அவங்க ரிவைஸ் பண்ணலை. மெயின் ரீசன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ரிவிஷன் ஒழுங்காக பண்ணாதது அண்ட் நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதது. இப்படி தான் நீங்கள் நிறைய பேர் இந்த டிஃபிகல்ட்டி இந்த இதை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. லேசினஸ்ஸு, இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அதுலேருந்து முதல்ல வெளியே வந்து எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 90 days இருக்குது. அதனால எக்ஸாம்ஸ்க்கு 1 month முன்னாடி தான் ரிவிஷன் பண்ணுறேன்ட்டு இல்லாமல் இப்போவே எவ்வளோ டைம் கிடைக்குதோ 10-15 டைம் உங்கள் மேக்ஸ் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுறப்போ எல்லா ஃபார்முலா, எல்லா கான்செப்ட், எல்லா டைப்ஸுமே வந்து உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிடும். முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸ் நோட்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த நோட்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு 3 times ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். மொத்தம் 25ல் 14 கொஷின் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 11 கொஷின் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இந்த 11 கொஷினில் அவங்க கேட்டதுக்கு ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்றதை கேட்டதுக்கு அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட் 11 கொஷினா கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு 7-8 கொஷின் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிப்போன்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 7-8 கொஷின் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான ஆன்சர் பண்ணாததுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அவங்க ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான். நீங்கள் முதல்ல அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதே மாதிரி மேக்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ் சுத்தமாக படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் தான் உங்களோட வீக் ஏரியா. அப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கணும். இப்படி தான் உங்களோட மார்க் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தவிர்த்து நீங்கள் மேக்ஸில் மொத்தம் ஒரு 15 டாபிக் இருக்குது, நான் அதில் 7 டாபிக் தான் படிச்சிருக்கேன், நான் 50/50 இருக்குன்னா அது எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸ் இல்லைனா கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த டாப்பிக்காவது முழுசாக முடிக்கணும். இந்த இப்போ ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா 9 டாபிக் இருக்குது.
இது 9 டாபிக்ல 4 டாபிக் தான் படிப்பேன், நான் வந்து 40+ ஸ்கோர் பண்ணணும்னா அது பாசிபிளே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ்ல எல்லாம் கவர் பண்ணணும், இல்லைனா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி அதுல உள்ள எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பாருங்க, மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். 14 கொஸ்டினா இந்த அட்டன் பண்ண 14 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா தப்பா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின் என்னன்றதை பாத்தீங்கன்னா ஃபார்முலா இல்லாம, ஃபார்முலா ஒழுங்கா படிக்காம, அண்ட் ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக் ஒழுங்கா ஆட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை என்ன லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்கன்றத ஒழுங்கா ரீட் பண்ணாம தப்பா ஆன்சர் சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா 2 மார்க் போகுது. இதெல்லாம் தான் நீங்க அவாய்ட் பண்ணணும். 2 கொஸ்டின் தப்பானதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஃபார்முலா ஒழுங்கா படிக்கல, கால்குலேஷன்ல கேர்லெஸ்ஸா இருந்தது. இதுதான் நீங்க சரி பண்ணணும். இதை சரி பண்ணா 2 கொஸ்டின் இம்ப்ரூவ் ஆகுமா? இங்க பாருங்க. அடுத்தது டைமிங் நிறைய பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த பாயிண்ட்ல சொன்னது அட்டெம்ப்ட் கொஸ்டினுடைய டைம் அண்ட் ஸ்பீட். டைம் ஸ்பீட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு ஒரே டேல வந்துடாது. ஸ்பீட் எப்போ வரும்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியாம ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய ஸ்டெப்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்க மைண்ட்லேயே பண்றப்போ. ஏன்னா நீங்க நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறப்போ நிறைய டைம் அந்த ஸ்டெப்ஸ் எழுதிருப்பீங்க. அந்த ஸ்டெப்ஸை நிறைய டைம் எழுதிருக்கிறதுனால உங்க மைண்ட்லேயே அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே டைப்ல வேற கொஸ்டின் பார்க்குறப்போ அந்த ஸ்டெப்ஸை நீங்க மைண்ட்லேயே பண்றப்போ நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்றப்போ ஸோ தட் உங்களால் ஈஸியாக கொஸ்டின்ஸை வந்து கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸ்பீடுங்கிறது ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமா மட்டுமே தான் வரும். ஓகேவா? ஸ்பீடுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதனால ஸ்பீடுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேசிக் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்க ஸ்பீடுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது டைமிங். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஜாமெட்ரி கொஸ்டின். ஆவரேஜா ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 45 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த டைமிங் ஏன் சொல்றேன்னா ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 30 செகண்ட்ஸ்ல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 16 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 42 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் 22 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க, ஜாமெட்ரி கொஸ்டின், அல்ஜிப்ரா கொஸ்டின். இந்த கொஸ்டினை ரொம்ப மினிமம் டைம்ல சால்வ் பண்ணிருக்காங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 46 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் 1.5 நிமிஷத்துல சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனாலும் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்றதை கேட்டதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றப்போ அவங்க வந்து கால்குலேஷன் மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த நிறைய டைம் இல்லைன்றதுனால வந்து நான் வந்து ஹரிபரியில பண்ணனால என்னால் கரெக்டான ஆன்சர் என்னன்றதை ஃபைன் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டினுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இப்போ இங்க பாருங்க, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. 1755 டிவைட் பை 39 எவ்வளோ ஆச்சு? 45 வருமா? இன்ட்டு 28 டிவைட் பை 4 7. 7 மைனஸ் 8 மைனஸ் 1 1 வரும். கரெக்டா? 1 மைனஸ் 2. 45 மைனஸ் 2ங்கிறது என்னாச்சு? 43. 43 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நீங்களுமே உங்க மார்க் டெஸ்ட்ல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸை நீங்க கடைசி நேரத்தில் சால்வ் பண்றப்போ மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேக்ஸ் செக்ஷனை சால்வ் பண்றப்போ பாருங்க, இவ்வளோ டாபிக் இருக்கு, இதுல நீங்க நிறைய டாபிக்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கரெக்டா? நீங்க எந்த டாபிக்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த டாபிக்கோட கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 25 கொஸ்டின்ஸ் இருக்கா? 25 கொஸ்டின்ஸ்ல நிச்சயமா நீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தான் 20 கொஸ்டினாவது கரெக்டாக ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 20 கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறீங்களா? தெரியலையா? செகண்ட் கொஸ்டின் போங்க. தெரியலையா? தேர்ட் கொஸ்டின் போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ல தெரியலன்றனால நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு தான் அடுத்த கொஸ்டின் போவேன் இருந்தீங்கன்னா உங்களால 25 கொஸ்டின்ஸ்ல அந்த 20 கொஸ்டின்ஸை ஃபைண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். முதல்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களால எந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ அதை சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருங்க. ஸோ அப்படி நீங்க ஒவ்வொன்றா பண்ண 25 கொஸ்டின்ஸ்ல ஒரு 17-18 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைக்கிள் வந்து அந்த சமயத்துல எந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனா சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா 20+ கொஸ்டின் நிச்சயமா சால்வ் பண்ண முடியும். நீங்க எடுத்த உடனே ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் சால்வ் பண்ண அதுல ஒரு 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் ரொம்ப ஈஸியான இந்த மாதிரியான மைண்ட்லயே சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால சால்வ் பண்ணிக்கிட முடியாது. ஸோ அதனால இதை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதையுமே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட், தப்பா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 1 மினிட்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபார்முலா தான். ஓகேவா? அதாவது ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 4 வேல்யூ அதில் சைன் சேஞ்ச் பண்ண போகிறது தான் இந்த கொஸ்டினுக்கானது. ஸோ இதில் தப்பான ஆன்சர் தான் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா ஒழுங்காக ரிவைஸ் பண்ணது தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தப்பான கொஸ்டின் அட்டன் பண்ணாத கொஸ்டின் 11 கொஸ்டின். அது ஒழுங்காக ரிவைஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் நல்ல கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 20-21 கொஸ்டின்ஸ் அவங்களால ஆன்சர் பண்ணிக்கிட முடியும். கரெக்டா? ஸோ மேக்ஸில் மார்க்குமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மெயினான ரீசன் இந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம ஃபைன் பண்ணது ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணலங்கிறா. இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. முதல்ல நீங்கள் மேக்ஸில் பண்ண வேண்டியது உங்கள் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்க. மேக்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறப்போ நல்லா கவனிக்க வேண்டியது ஒரு கொஸ்டின் நம்ம எவ்வளோ டைம் எடுத்துருக்கோன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் எடுத்துக்காங்க. 1.5 நிமிஷம் எடுக்கிற அளவுக்கு இந்த கொஸ்டின் ஒர்த்தான கொஸ்டினே கிடையாது. இந்த கொஸ்டின் ஒர்த்தான 1.5 நிமிஷம் எடுத்துக்கான மெயின் ரீசன் என்ன?
ஹரிபரி, ப்ரெஷர், லாஸ்ட் மினிட் ப்ரெஷர். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த உங்களால் என்ன கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி சால்வ் பண்ணலாம், டேட்டா இன்டர்பிரேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அந்த டாபிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஈஸியாக 2 மார்க் 4 மார்க் உங்களுக்கு தரப்போகுது. ஓகேவா? அதனால் அந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் சால்வ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியில் கேட்ட கொஸ்டின் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 டாபிக் உங்களுக்கு அன்அட்டெம்ப்ட், அதாவது நீங்கள் அதில் வீக்காக இருக்கீங்க, அதில் கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ண முடியலனாலே அது வீக்காக இருக்கீங்க தான் அர்த்தம். உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 3 டாப்பிக்கில் உள்ள நீங்கள் எடுத்துருப்பீங்க நோட்ஸு, அந்த நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் ஒரு 3 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த 3 டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸில். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் மேக்ஸுக்கு வரணும். எந்த டாப்பிக்கில் நீங்கள் அட்டெம்ப்ட் கொஸ்டின், அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின் நிறையா இருக்கோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு 3 டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 3 டாபிக் இருக்கா, அந்த 3 டாப்பிக்கோட உங்கள் நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடுக்குன்னு தனியாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் படித்த மெத்தடை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க்குங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் பண்ணது இவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க. என்ன ஏரியாலனா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட். இதுக்கு நாம சொல்லக்கூடிய சஜஷன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த 2 டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை 100% ஆன்சர் பண்ண முடியாது. இந்த 2 டாப்பிக்லையும் சேர்த்து 7 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 7ல் ஜஸ்ட் அ மினிட் 4 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாகவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. காரணம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணி அந்த வந்து லேக்காக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய மெயின் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் க்ளாஸ் டெஸ்ட். இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு ப்ராக்டிஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ப்ராக்டிஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். டெய்லி 10 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், 10 க்ளோஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரி விஷயம் தேவைப்படுது, எதில் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி சால்வ் பண்ணணுங்கிறத இந்த ப்ராக்டிஸ் மூலமாக கற்றுக்கிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கா, கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாங்க கரெக்டாக, ஒரு கொஸ்டின் தான் தப்பாக இருக்குது. அதே இது இன்னொரு மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் இந்த ஒரு டெய்லி 5 க்ளோஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுறப்போ 5 கொஸ்டின்ஸில் 2 தான் கரெக்டாகுது, 3 தப்பாதுன்னா அந்த 3 ஏன் தப்பாதுன்றதை நோட் பண்ணுங்க. அந்த 3ல் நீங்கள் ஏ சூஸ் பண்ணியிருக்கீங்க, பி தான் கரெக்ட்னா ஏன் பி கரெக்டு, ஏன் ஏ கரெக்டு கிடையாது, பிங்கிற ஆப்ஷனை ஏன் ஏ எதை வச்சு எந்த சென்டென்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி பிங்கிறது தான் கரெக்டாக வரும்னு நோட் பண்ணுறாங்க. அந்த இதை நீங்கள் கற்றுக்கிட டெய்லி ஒரு 5 கற்றுக்கிறீங்க. ஒரு 90 டேஸ் போகுதுன்னா 450 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருப்பீங்களா? 450 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய விஷயத்த நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. அந்த நாலேஜுங்கிறது நீங்கள் எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின்ஸை 100% அக்யூரஸியில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட்டில் வீக்காக இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க, இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரியில் வீக்காக இருக்காங்க. ஒக்காபுலரி பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நான் படிச்சதுலேருந்து கேட்க மாட்டேங்காங்க, வர மாட்டேங்குது. ஒக்காபுலரி பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ப்ராசஸ், அதுக்கு நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நோட்ஸை ஃபஸ்ட்டு ரிவைஸ் ஃபாலோ பண்ணீங்களோ அந்த நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சினானிம் ஆண்டனிமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 4-5 கொஸ்டின் அவங்க என்னன்னா ஒக்காபுலரி எனக்கு தெரியுங்கிற அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. அண்ட் என்னால் அந்த இதில் கேட்டதுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ளூகல் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். ஓகேவா? ஆனால் அவங்க ஒழுங்காக படிக்காததுனால இந்த சிம்பிளான கொஸ்டினையுமே ஸ்கிப் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் 4-5 கொஸ்டின்ஸுங்கிறது அந்த பர்சனுக்கு வந்து தப்பாயிடுது. ஓகேவா? ஸோ மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் என்ன ஒக்காபுலரி சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயம் ஒக்காபுலரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை 100% உங்கள் எக்ஸாம்ஸில் ஆன்சர் பண்ண முடியும். நான் இதில் படித்தா வரமாட்டேங்க, அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், இந்த 2 மாதம் கழிச்சு இன்னொரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுறேன், இப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மார்க்குங்கிறது ஒக்காபுலரியில் அப்படியே தான் இருக்கும், 1% கூட இம்ப்ரூவ் ஆகாது. ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த சோர்ஸில் உள்ளதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸ்பி பக்ஷி புக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கில் கொடுத்துருக்க ஒக்காபுலரி சினானிம், ஆண்டனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பினாக்கல்ல உள்ள ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானிம், ஆண்டனிம், இடியம்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் கவர் பண்ணுங்க. இல்லைனா
ப்ரீவியஸ் இயர் புக் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் புக்கில் உள்ள சினோனிம், ஆண்டோனிம், இடியம், மோனோஸ் இதை கவர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் 100% ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் யாரெல்லாம் ஒகாபுலரியில் வீக்காக இருக்கீங்களோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்க, நிச்சயம் உங்களை மார்க்குங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக கிராமர் ரூல் படித்தா மட்டும்தான் உங்களால் கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அதே இது கிராமர் நல்லா படிக்கல ஆனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குன்னா அப்பவும் உங்களால் கிராமரில் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் கிராமர்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்லையும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நிச்சயம் 100% அக்யூரஸியோட ஆன்சர் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிராமரோட ரூல் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள கிராமர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்குறது. அந்த அப்படி சால்வ் பண்ணி பார்க்குறப்ப தான் நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த ஒரு இது வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் எரர் ஸ்பாட்டிங்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் 2 கொஸ்டின் கேட்குறான், 2 கொஸ்டினுமே தப்பு. நீங்கள் அந்த கொஸ்டினோட சொல்யூஷன் புரியுது, ஆனால் அந்த சொல்யூஷனில் நீங்கள் படிச்ச ஒரு பார்ட்டிகல் ரூலு, நவுன் ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியல. காரணம் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறது, எதை பார்க்குறதுன்னு தெரியல. இது எல்லாருக்குமே ஆரம்பத்தில் இருக்கும். ஜஸ்ட் ரூல் படித்த உடனே எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியுறது கிடையாது. அந்த ரூலை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எந்த ரூலை எப்போ யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மூலமாக வரும். பினாக்கல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. டெய்லி இன்னையிலேருந்து டெய்லி 10 எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ்னு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 70 டேஸில் 700மே படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? அது 700லேயுமே நீங்கள் ஆல்ரெடி ரூல் என்ன படிச்சிங்களோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்த ரூலை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற அந்த நாலேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் மூலமாக ரெகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே இதுதான் ரூல்ன்ட்டு உங்களால் 5 செகண்ட்ஸில் அந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது நீங்கள் ஒகாபுலரி வீக்காக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணுன்றத சொல்லியிருக்கோம், ரீடிங்கில் வீக்காக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணுன்றத சொல்லியிருக்கோம், கிராமரில் வீக்காக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணுன்றத சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷில் இந்த 3ல் ஏதாவது ஒரு செக்ஷன் இல்லைன்னா 2 செக்ஷனில் வீக்காக இருப்பீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷில் மார்க்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். 20+ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணி 40+ மார்க் எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஜென்ரல் அவேர்னஸை பார்க்க முடியும் ஒரு விஷயம் பார்க்கலாம். இது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ராங்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. உங்களையும் நிறைய பேருக்கு ராங்கான கொஸ்டின் இருக்கும். இந்த 14 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 10லேருந்து 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்னால கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அவங்க கொஸ்டின்ஸை ஒழுங்காக ரீட் பண்ணியிருந்து ஒழுங்காக ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ இந்த 10லேருந்து 12 கொஸ்டின்ங்கிறப்போ ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்னா 20 மார்க், 95ஓட ஆகும்போது 115 கொஸ்டின் வருது. ஜஸ்ட் ஒழுங்காக தப்பான கொஸ்டின்ஸை கரெக்டாக ரீட் பண்ணி கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மார்க்குங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றத நம்ம செக் பண்ணோம். 95 எடுத்த ஸ்டூடெண்ட்டால இதே மார்க் டெஸ்ட்டில் 143 எடுக்க முடிகிற அளவுக்கு எபிலிட்டி இருக்குது. ஆனால் அவங்க அதை ஸ்கோர் பண்ணாததுக்கான மெயின் ரீசன் ரிவிஷன் ஒழுங்காக பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணுறதில்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கல அந்த ஸ்டூடெண்ட்டு, ஆனால் அந்த ஸ்டாட்டிக் ஜிகே சோர்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அதை நம்ம லேட்டராக படிச்சுக்கலாம் நினச்சிட்டு இன்னும் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்காம தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னது ஸ்டாட்டிக் ஜிகே இமீடியட்டாக படிங்க, அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கன்னு தான். நிச்சயமாக அதில் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் நினைக்க உங்கள் மார்க் இங்கேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கீங்களோ, எப்போ ரிவைஸ், நம்ம திரும்ப சொல்கிறது இந்த வீடியோவில் ரிவிஷன் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ஒரு சிம்பிளான டாபிக் பர்சன்டேஜ் அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களா அந்த ஒரு கொஸ்டின் 100% உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியுமா? இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா தான் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஜஸ்ட் மேக்ஸை நான் ஒரு நோட்ஸ் ரிவைஸ் பண்ண மாட்டேன், வெறும் மார்க் டெஸ்ட் போட்டு அதுலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் மார்க்குங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மட்டுமே தான் இருக்கும். இதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒழுங்காக சிலபஸ் கவர் பண்ணனா ஃபஸ்ட் அதை கவர் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 0. ஓகேவா? அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் 6 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட். 6 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. 6 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, 2 தான் கரெக்ட். 6 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டு, அதில் 2 தான் கரெக்டு, 4 தப்பு. கிட்டத்தட்ட 19 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அன்அட்டெம்ப்ட். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டியது 4 கொஸ்டின் ஸ்கிப் தப்பாக இருக்குல்ல, அந்த 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் பாலிட்டி கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு கொஸ்டின் இருக்குது, அண்டு சயின்ஸில் ஒரு கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குல்ல, இது அவங்களுக்கு தெரியாது, சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2ல் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானத்தோட லாஸ்ட் இதில் ஒரு கிங் வரும், அந்த லோடி டைனஸ்டி திங், அதோடைய கிங் நேம் கேட்டிருப்பாங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பு எந்த பார்ட்டில் வரும்ன்றதை கேட்டுக்கலாம். ரொம்ப பேசிக்கான ரொம்ப சிம்பிளான ஒன்று, அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலாம். அதை ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கிடைச்சுமா, 4 கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். எடுத்த மார்க்குங்கிறது ஒரு 4 கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ்ல ஒரு 0.5 இருக்கும், 5 மார்க் இருக்கும். கிட்டத்தட்ட
மார்க்கில் ஒரு 5 மார்க் ஆட் ஆகிருக்கும் 120 மார்க் வந்து. ஓகேவா? ஸோ இதுதான் மிஸ்டேக்ஸு. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சோர்ஸ் படித்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க் வராத மாதிரியே தான் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது, நீங்கள் மார்க் வரலன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரி பண்ணாதீங்க, அப்படி தான் இருக்கும். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸு லாஸ்ட் ஒரு இயர் கரண்ட் அஃபேர்ஸோட கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டிருக்காங்களோ அதை ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருந்தோ இல்லைனா இண்டோலோகஸ்ங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த டெலகிராம் சேனலில் இருந்தோ அந்த பிடிஎஃப், அந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் உள்ளதை படிச்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த ரெண்டுத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு டாப்பிக்கை விடாமல், அதாவது ரொம்ப லெஸ்ஸான இம்பார்ட்டன்ஸ், அதாவது வேதிக்கு ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, சவுத் கிங்டம் லெஸ் இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்புட்டு லெஸ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில டாபிக் லெஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனு, குப்த எம்பையர், மௌரிய எம்பையர், புத்திசம், ஜைனிசம், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாடர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி சுல்தானத்து, முகல், மராத்தா, இயர்லி பிரிட்டிஷு, மிடிவியல் சொல்கிறோம். மாடர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், 1857 ரிவால்ட்டு, சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு லைனை விடாமல் உங்கள் நோட்ஸில் என்ன இருக்கோ அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணாங்க, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது, பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, கவர்னரு, இவங்களுடைய ஆர்டிகல்ஸு அண்ட் எல்லா ஆர்டிக்கல், எல்லா அமெண்ட்மெண்ட், பார்ட்டி ஷெட்யூலு இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை 6 கொஷின் கேட்குறாங்கன்னா 4லேருந்து 5 கொஷின் 100% ஆன்சர் பண்ண முடியும். இதில் ஒரு 4லேருந்து 5 கொஷின்ஸு அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேல 5லேருந்து 6 கொஷின் கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு 4 கொஷின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 8 கொஷின். கரண்ட் அஃபேர்ஸில் 5 கொஷின் கேட்குறாங்க, 4 கொஷின் ஆன்சர் பண்ணிங்கனால 12 கொஷின்ஸ்க்கு மேலே உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இங்கிலீஷு, எக்கானமி, ஜியோகிராஃபி, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ ஸ்டாட்டிக் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதோட யூசஸு, லாஸு இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பீரியாடிக் டேபிள், அது இம்பார்ட்டன்ட். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இது இம்பார்ட்டன்ட். டிசீஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐகார்டில் ஒரு வீடியோ தர, அந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். அதில் ஜென்ரல் அவேர்னஸில் என்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே, அதனால ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே ஜென்ரல் அவேர்னஸில் நிச்சயம் உங்களால் 15 கொஸ்டின் மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் இது பண்ணுறது கிடையாது. உங்கள் நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மார்க் நல்லா வரலனாலும் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக உங்களால் 15 கொஸ்டின் மேலே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணுறதுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிப்போம். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் மெத்தடோட டீச் பண்ணிப்போம். ஸ்மார்ட் மெத்தடோட டீச் பண்ணிப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். பிடிஎஃப் நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு செக்ஷனில் எப்படி வீக்காக இருக்குங்கிறது இம்ப்ரூவ் பண்ணணும். டைம் பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கோம். ஏதாவது பாயிண்ட் ஸ்கிப் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். அன்அட்டெம்ப்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும், நோன், அன்னோன். நோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு தெரியும், ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால அந்த கொஷினில் தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அன்அட்டெம்ப்ட் கொஷினில் நீங்கள் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா இந்த கேட்டகரியில் வரக்கூடிய கொஷின் அண்ட் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா, மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அன்னோனுங்கிறது அந்த டாபிக் நீங்கள் படிச்சிருக்கவும் மாட்டீங்க, ப்ராக்டிஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அன்அட்டெம்ப்ட் கொஷினில் நோன் கேட்டகரியில் வரக்கூடிய கொஷின்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த கொஷின்ஸில் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தால் அன்னோனை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸில் நீங்கள் இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஓகே, மேக்ஸில் நீங்கள் வந்து டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ் இந்த 2 டாபிக் மட்டும்தான் படிக்கல. மற்ற எல்லா டாப்பிக்கும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ மற்ற எல்லா டாப்பிக்லேருந்தும் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நோன் கேட்டகரியில் வரும். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து வரக்கூடிய டாபிக்ஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அது அன்னோன் கேட்டகரியில் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ 10 கொஸ்டின் மேக்ஸில் அட்டன் பண்ணல, அதில் ஒரு 8 கொஸ்டின் நோன் கேட்டகரியில் வருது, 2 கொஸ்டின் அன்னோன் கேட்டகரியில் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நோன் கேட்டகரியில் உள்ள நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் அன்னோன் கேட்டகரிக்கு வரணும்.
நீங்கள் நோன் கேட்டகரியில் உள்ளதை சரி பண்ணாமல் அன்னோன் கேட்டகரியில் உள்ளதை ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா 8 கொஷின் வெயிட்டேஜ் அதிகமாக 2 கொஷின் வெயிட்டேஜ் அதிகமாக 8 கொஷின் தான் வெயிட்டேஜ் அதிகம். அப்போ அதோட மிஸ்டேக் தான் சரி பண்ணணும். ஒரு போட்டில் சின்ன ஹோலும் இருக்குது, பெரிய ஹோலும் இருக்குது. எதை நீங்கள் ஃபஸ்ட்டு சரி பண்ணுவீங்க? பெரிய ஹோலை தான் சரி பண்ணுவீங்க. கரெக்டாக அதே தான் இங்கேயும். உங்களுக்கு வெயிட்டேஜ் எதில் அதிகமாக இருக்கோ அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஸ் வெயிட்டேஜ் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது ராங் கொஷின். ராங் கொஷின் மெயினாக வர்றதுக்கான ரீசன் கேர்லெஸ் மிஸ்டேக். கேர்லெஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூக். நம்ம ஜஸ்ட் ட்ரை 50-50. கேர்லெஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளான டாப்பிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் 2-3 மார்க் டெஸ்ட் போடுறப்பவே அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸை தப்பாக ஆன்சர் பண்ணிப்பீங்க. லேட்டராக பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. அது கேர்லெஸ் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கொஷின்ஸ் ஒழுங்காக ரீட் பண்ணிக்க மாட்டீங்க, ஆப்ஷன்ஸ் ஒழுங்காக செக் பண்ணிக்க மாட்டீங்க, அதனால தப்பு வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை பாருங்கள். மார்க் டெஸ்ட்டில் இதில் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதை நோட் பண்ணி அதை அடுத்த மார்க் டெஸ்ட் போகிற முன்னாடி ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கோங்க. அப்போ அது பார்க்குறப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்போ இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம், இதை பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கேரோட பார்ப்பீங்க. அதில் ஒரு 2-3 கொஷின் கரெக்ட் ஆகுமா, அது மார்க் இம்ப்ரூவ் ஆகுமா. ராங் கொஷின் தயவு செஞ்சு 50/50 எனக்கு 100% இதுக்கு ஆன்சர் வரும்னு தெரிஞ்சால் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லை சும்மா போடுறேன், இல்லை ஏபிசிடிக்கு டைம் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது, ஏஐ சூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் போடாதீங்க. இது வந்து நெகட்டிவ் மார்க் உள்ள எக்ஸாம்ஸு. ஸோ நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா மார்க் தான் மைனஸ் ஆகும். மார்க் மைனஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 145 எடுக்கிறீங்க, ஓகேவா? 145 எடுக்கிறீங்க. ஒரு மார்க் இங்கே 50-50 போட்டு ஃப்ளூக்கில் அடித்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாயிட்டா. இப்போ 144.5 வருது, ஓகேவா? ஸோ 145 வருது. ஒருவேளை அந்த கொஷின் கரெக்டாக இருந்துச்சுன்னா 146 தப்பானனால 45 47 கிட்ட போயிருக்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா தப்பானனால இந்த மார்க் வருது. உங்கள் கேட்டகரியோட கேட்டால் 145 வச்சு என்ன ஆகும்? நீங்கள் ஜஸ்ட் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணினா அட்டன் பண்ணலன்னா 145 வந்துருக்கும். கரெக்டாக அட்டன் பண்ணி தப்பானனால 145.5 வந்திருக்கு. உங்கள் கேட்டகரி கேட்டால் 145. இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிப்பீங்க. இந்த கொஷின் தேவையில்லாமல் அட்டன் பண்ணதுனால தான் உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது. அடுத்த ஒரு இயர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுங்கிறது உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, நெகட்டிவ் மார்க்குள்ள எக்ஸாம். இதுலலாம் நீங்கள் வந்து தெரியாத கொஷின் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறோன்னா, ஒரு டஃபஸ்ட் பேப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. டஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 100 கொஷின் இருக்குது. இந்த பேப்பர்னு வச்சுக்கலாம், 100 கொஷின் இருக்குது. இந்த 100 கொஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 கொஷின் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. ஏன்னா 100 கொஷின் 60 தான் ஆன்சர் பண்ண, மற்றதெல்லாம் சும்மா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் நினச்சிட்டு ஒரு 30 கொஷின் சும்மா குத்துற நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 கொஷினுமே தப்பாயிட்டு. இந்த 160 கொஷின் கரெக்டான வரக்கூடிய மார்க் எவ்வளோ? 130. 30 கொஷினுமே தப்பானனால ஒரு கொஷினுக்கு 0.5 மார்க்னு போய் 15 மார்க் கிட்ட உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். 15 மார்க் போச்சுன்னா ஃபைனலாக உங்களோட மார்க்குங்கிறது 105ன்னு வரும். உங்களுக்கு டஃபஸ்ட் பேப்பர் எழுதிருக்கீங்க, ஒரு 20 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 மார்க் வருது அப்படின்னா 125 வருது. கட் ஆஃப் ஒரு 135 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கொஷின் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு 20 மார்க் 140 வரும். கட் ஆஃபோட கூடுதல் மார்க் எடுத்துருப்பீங்க. அதே இது நீங்கள் தேவையில்லாமல் அட்டன் பண்ணதுனால 135 தான் வருது. நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியல, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடுது. இதனால தான் நெகட்டிவ் மார்க் உடைய எக்ஸாம்ஸில் தெரியாத கொஷினுக்கு ஆன்சர்ஸை சூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுவோம், ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறோம். இது நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ணது. ஜென்ரலாக ஒரு குயிக்காக பார்த்துலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரிஸ் கம்ப்ளீஷன், அனாலிசிஸ், கிளாசிஃபிகேஷன் 3 டாப்பிக்கில் தான் வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த 3 டாப்பிக்கோடைய ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணாங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ரீசனிங் முடிஞ்சா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டோட பர்டிகுலர் வீக் ஏரியா என்னவா இருக்குன்னா, ஒழுங்காக நோட்ஸை ரிவைஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணல. அதை ஒழுங்காக பண்ணாலும் இவங்களால 20 கொஷின் மேலே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அந்த எபிலிட்டி இருக்குது, ஆனால் அந்த எபிலிட்டியை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ மேக்ஸில் இதுதான் தப்பு. ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸில் மார்க் இம்ப்ரூவ் ஆக போகுது, ஓகேவா? மேக்ஸோட செக்ஷன் முடிச்சாச்சா, நீங்கள் உங்கள் இதை அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டைம் உங்கள்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த கேட்டகரி இல்லை, நீங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு 2-3 டாபிக் மட்டும் வீக்காக இருக்கீங்கன்னா ரீசனிங்கில் சொன்னோம் தெரியுமா, அதை நீங்கள் இதில் அப்ரோச் பண்ணணும். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரியில் வீக்காக, ரீடிங்கில் வீக்காக. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒக்காபுலரி அண்ட் ரீடிங்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துணும் அண்ட் ரிவைஸ் பண்ணி பார்த்துணும். ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் கிராமரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துணும். இது இங்கிலீஷ் செக்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது. இதற்கான சொல்யூஷனுங்கிறது என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒக்காபுலரி இதில் வச்சுக்கணும். ஜென்ரல் அவேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் 0 தான். ஸோ ஜென்ரல் அவேர்ஸ் இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஜென்ரல் அவேர்ஸோட நோட்ஸை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணி ஆகணும், ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும், கரண்ட் அவேர்ஸ் படிக்கணும். இதை நல்லா படிச்சுட்டாங்கன்ற பட்சத்தில் இவங்க, அதாவது ஹிஸ்ட்ரி, பார்ட்டி, ஸ்டாட்டிக், கரண்ட் அவேர்ஸ் நல்லா படிச்சிட்டாங்கன்ற பட்சத்தில்
இவங்களால ஜென்ரல் அவேர்னஸில் ஓரளவுக்கு டீசென்ட் மார்க் எடுக்க முடியும். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 0வா இருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ்லையோ மேக்ஸ்லையோ ரீசனிங்லையோ இந்த ஸ்டூடெண்ட் 0 கிடையாது. ரீசனிங்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க. மேக்ஸில் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணால் ரீசனிங்கில் எடுத்த மார்க் எடுக்க முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரீடிங்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் ஒக்காபுலரி படித்தாங்கன்னா ரீசனிங்கில் எடுத்த மார்க் எடுக்க முடியும். ஸோ இவங்க 120 130 ப்ளஸ் மார்க் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் ஆன்சர் வந்தாலுமே சரி அவங்களோட மார்க்குங்கிறதே 145 150 ப்ளஸ் போயிடும். ஒரி பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்கன்றத இந்த வீடியோவில் சொன்ன டேட்டாஸை அண்ட் பாயிண்ட்ஸை வச்சு அனாலிசிஸ் பண்ணி அந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணுற வழியை பாருங்கள் அண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. நிச்சயமாக இந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். 90 மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களால இந்த ஸ்டூடெண்ட் 95 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட எபிலிட்டிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். அவங்களோட எபிலிட்டிங்கிறது 143 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ண முடிய மாட்டுக்கு மெயின் ரீசன் லேசினஸ் அண்ட் ப்ரொகாஸ்டினேஷன். நீங்களுமே உங்களில் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 95 எப்படி 100 மாற்றுறது, 105 மாற்றுறது, 110 மாற்றுறதுன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணுங்க தவிர்த்து 170 எடுக்கிறது அதில் நான் இந்த இதில் எடுத்தேன்னா இந்த ரேங்க் வரும், இந்த போஸ்ட்டு போகலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஐ ஹோப் இந்த ஆடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்புகிறோம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் மார்க் வர மாட்டேங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.